மொழிபெயர்ப்பு. மிகச்சிறந்த தத்துவவாதியாக இருக்க போகும் வியாசதேவரின் மகனிடமிருந்து சரியான ஆத்ம அறிவை பற்றி விசாரித்த பின் இவர் எல்லா பௌதிக பற்றையும் துறந்து பயமற்ற ஒரு வாழ்வை அடைவார். பொருளுரை: பௌதீக அறிவு என்பது ஒருவரது சொந்த ஆத்மாவை பற்றிய அறிவை அல்லது தன்னுணர்வை பற்றிய அறிவை அறியாதிருப்பதாகும். தன்னுணர்வை அளிக்காத தத்துவம் நேரத்தையும் சக்தியையும் விரயம் செய்யும் வரட்டு கற்பனையாக மட்டுமே இருக்கும். ஒருவரது சொந்த ஆத்மாவை பற்றிய அறிவை ஸ்ரீமத் பாகவதம் அளிக்கிறது. இதை கேட்பதால் ஒருவர் பௌதீக பற்றிலிருந்து விடுபட்டு பயமற்ற ராஜ்யத்தினுள் பிரவேசிக்கிறார். இந்த ஜன உலகம் பயங்கரமானதாகும். இதில் சிறைப்பட்டு கிடப்பவர்கள் போலவே எப்பொழுதும் பயத்துடன் வாழ்கின்றனர். சிறையில் உள்ள கைதிகளால் அதன் சட்ட திட்டங்களை மீற முடியாது. சட்டத்தை மீறினால் சிறை வாழ்வு அதிகமாகும். அதே போலவே இந்த ஜன உலகில் உள்ள நாம் எப்பொழுதும் அச்சத்துடனேயே வாழ்கிறோம். இந்த அச்சம் கவலை எனப்படுகிறது. பௌதீக வாழ்வில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சட்டத்தை மீறினாலும் மீறாவிட்டாலும் எப்பொழுதும் கவலை நிறைந்தவர்களாகவே உள்ளனர். இடைவிடாத இக்கவலைகளிலிருந்து விடுபடுவதே முக்தியாகும். கவலையை பக்தி தொண்டருக்கு மாற்றுவதால் மட்டுமே இந்த முக்தியை அடைவது சாத்தியமாகும். கவலையின் தன்மையை பௌதீக நிலையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பை ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு அளிக்கிறது. சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஒரு கற்றறிந்த தத்துவவாதியின் சகவாசத்தில் இது சாத்தியமாகிறது. மரண அறிவின் விரும்பிய பலனை அறிந்தார். வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் கூறுவதை சிலர் தொழிலாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இவர்களது உரைகளை கேட்கும் மூடர்கள் ஜனபற்றின் பிடியிலிருந்து விடுபட்டு பயமற்ற வாழ்வை அடையலாம் என்று நினைக்கின்றனர். ஆனால் இத்தகைய கேலிக்குரிய பாகவத வர்ணனைகளை கேட்டு ஒருவர் வழிதவறி சென்றுவிடக் கூடாது. இத்தகைய பாகவதம் சத்தாக பௌதிக சுகங்களை சேகரித்துக் கொள்வதற்காக கேலிக்குரிய பேராசைக்காரர்களால் நிகழ்த்தப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपरकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथन्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। आनन्दलीलामय विग्रहाय हेमाविधविच्छै सुन्दराय तस्मै महाप्रेमरसदाय चैतन्यचन्द्राय नमो नमस्ते। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। मद्गवीयरिवि गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासाम्पयः पीत्वा ऋष्येयुस्तत्प्रियाजनाः। जिज्ञासितात्मयाथार्थ्यो मुनिर्व्याससुताद् असौ हितवेदं नृपगंगायां यास्यत्यद्धा कुतो भयम्। Have you seen that more people have joined the conference now? Yes, Prabhu. In Google Meet there are 5. They are joining. So, yeah, it's kind of important for them to hear the verse. Maybe she can repeat the translation. அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் மறுபடியும் படிங்க மாதாஜி. பிரபு சொல்றாரு எல்லாரும் வந்து இந்த ஸ்லோகத்தை கேட்கிற டைம்ல இருந்து சேர்ந்துக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்லோகத்தையும் கேட்கணும், மொழிபெயர்ப்பையும் கேட்கணும், பொருளுரையும் கேட்கணும் அப்படிங்கிறார். அடுத்த வாரத்துல இருந்து சரியான நேரத்துக்கு நம்ம சேர்ந்துப்போம். இப்போ வந்து மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மட்டும் படிச்சா போதும் பிரபுஜி. மொழிபெயர்ப்பு மட்டும். மொழிபெயர்ப்பு
மிகச்சிறந்த தத்துவவாதியாக இருக்க போகும் வியாசதேவரின் மகனிடமிருந்து சரியான ஆத்ம அறிவை பற்றி விசாரித்த பின் இவர் எல்லா பௌதீக பற்றையும் துறந்து பயமற்ற ஒரு வாழ்வை அடைவார். ஹரே கிருஷ்ணா. Not only is this verse very profound and very, very important, but each and every single sentence in the purport is also very powerful. இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பொருளுரையில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கியமும் மிக மிக முக்கியமாக அமைகிறது. The challenge is how to adequately cover everything within just an hour. இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்னவெனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துல இத்தனை விஷயங்களை எப்படி பேசுறது? Anyway, as always, we can start with the tikas on this verse. எப்பவும் போல நம்ம ஆச்சாரியர்களுடைய வர்ணனைகளை முதல்ல பார்ப்போம். Okay, so Sridhara Swami says, Tatascha jignasitam atmano yathatmyam yena sah idam shariram gangayam hitvakuto bhayam padam yasyati adha nishchayena. Thereafter, the person who inquired into the truth of the self gave up his body on the bank of the Ganga and attained the position of fearlessness. Here in this verse, the word adha means definitely or nishchaya. அத்தாங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீதர சுவாமி இதை பத்தி முதல்ல வர்ணிக்கையில் நிச்சயமாக கங்கையில் ஓரத்தில் அமர்ந்து அவருடைய Is it too much? Yeah, it was a little bit. Okay. And thereafter, he who inquired into the truth of the self gave up his body. யார் ஒருவர் இந்த தன்னுணர்வு பாதைக்கான அறிவை எல்லாம் கேட்ட பின்னர் அவர் தம்முடைய உடலை துறந்தார். On the bank of the Ganges. கங்கை கரையோரத்திலேயே அவருடைய உடலை துறந்தார். And he attained the position of fearlessness. அதன் மூலமாக பயமின்மை என்னும் நிலையை அவர் அடைந்தார். Here the word adha means definitely nishchayena. இந்த அத்தாங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் உபயோகப்பட்டிருக்கு. அது நிச்சயம், அதுல சந்தேகமே இடமில்லை என்று, சந்தேகத்திற்கே இடமில்லை என்று குறிக்கிறது. We have extensive comments on this verse from Jiva Goswami. ஜீவ கோஸ்வாமி அவர்களிடமிருந்து இந்த ஸ்லோகத்திற்கு மிக விலாவரியான வர்ணனை உண்டு. We will start with his Krama Sandarbha. அவர் கிரம சந்தர்ப்பம் என்னும் நூலில் அவர் கூறியது என்ன என்பதை பார்ப்போம். The definitive statement of Gaudiya Vaishnava philosophy is the Shat Sandarbhas of Jiva Goswami. கௌடிய வைஷ்ணவர்களின் தத்துவத்தின் இறுதி நிர்ணயம் என்னவெனில் ஜீவ கோஸ்வாமியின் 6 சந்தர்ப்பங்கள், அதாவது ஷட் சந்தர்ப்பம் என்று அழைக்கப்படும் 6 சந்தர்ப்பங்களே ஆகும். There are 6 sandarbhas. மொத்தமாக 6 சந்தர்ப்பங்கள் உண்டு. The Tattva Sandarbha, Bhagavat Sandarbha, தத்துவ சந்தர்ப்பமும் பகவத் சந்தர்ப்பமும், Krishna Sandarbha, Preeti Sandarbha. கிருஷ்ண சம்பந்தம் சந்தர்ப்ப, பிரீத்தி சந்தர்ப்ப. Other 2 I forget just now, but Krama Sandarbha is not one of them. கிரம சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அவற்றுள் ஒன்று. Despite having the same name, it's actually it's more or less it's a running commentary on many of the verses of Srimad Bhagavatam. ஸ்ரீமத் பாகவத் அதே பெயரை கொண்டு இருந்த பட்சத்திலும் இது ஸ்ரீமத் பாகவதத்தின் கிட்டத்தட்ட அதே வர்ணனைகளையே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். Just as Srimad Bhagavatam itself is Vyasa's commentary on Vedanta Sutra. எப்படி ஸ்ரீமத் பாகவதம் என்பது வேதாந்த சூத்திரத்தின் வியாசதேவரின் அவருடைய இயற்கையான வர்ணனை போலவோ அதே போல இதுவும். So Krama Sandarbha is Jiva Goswami's commentary on Srimad Bhagavatam. Essentially that's what it is. கிரம சந்தர்ப்பம் என்பது ஸ்ரீமத் பாகவதத்தின் பாகவதத்திற்கான ஜீவ கோஸ்வாமி அளித்துள்ள வர்ணனை ஆகும். Even though it's in the form of an independent work, a Sandarbha. சந்தர்ப்பம் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நூலாக இருந்தாலும் அது வியாக்கியானமாகவே கருதப்படும். And the Krama Sandarbha is not one of the Shat Sandarbhas, not one of the 6. சொல்ல போனோம்னா 6 சந்தர்ப்பங்கள்ல கிரம சந்தர்ப்பம் சேராது.
So in Kramasandarbha, Jiva Goswami says, Jiva Goswami அந்த கிரம சந்தர்ப்பத்தில் கூறுவது யாதெனில், Tadeva khalva kuto bhayam martyo mrityu vyala bhita palayan lokan sarvan nirbhayam nadhyagacchata tvat padabjam prapya yatrachayadya sushtashyete mrityudasmadapaiti ityatehe tato jignasita iti atratma harireva. He says that is the very fearlessness that is found in references such as Srimad Bhagavatam 10.3.27. 10வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்துல என்ன வர்ணிக்கப்பட்டிருக்க அதே பயமின்மை தான் இங்கு பயமின்மையை குறிக்கிறது. So in other words, he sees the word in this verse, akuto bhayam, fearlessness. He sees that as very significant, and he's quoting the verse from the 10th canto to explain. அதாவது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அக்குர்த்தோ பயம்ங்கிற வார்த்தையே அவர் ஸ்ரீமத் பாகவத்தின் 10வது ஸ்கந்தத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அதோட அவர் ஜோடிக்கிறார். The quote is, no one in this material world has become free from the four principles of birth, death, old age, and disease, even by fleeing to other planets. இதனுடைய பொருளுரை என்னன்னா, which verse you said, Prabhu? 10:3:27. இதனுடைய பொருளுரை என்னன்னா, இந்த பௌதீக உலகத்துல பிறப்பு, இறப்பு, மூர்ப்பு, வியாதி அப்படிங்கிற 4 கொள்கைகள் இருந்து எந்த கிரகங்களுக்கு சென்றாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. Did you read the whole translation or no? No, one more line is there. Okay. ஆனால் எனதருமை பகவானே, தாங்கள் இப்பொழுது அவதரித்ததன் மூலம் பயமானது உங்களை கண்டு, மரண பயம் உங்களை கண்டு பயந்து ஓடுகின்றது. This is a verse spoken by Devaki. In its context, the word Atma means Lord Hari. ஆத்மா என்றால் ஹரி, பகவானை குறிக்கிறது. இந்த சம்பந்தமாக தேவகி அன்னை கூறியது. One line I just missed, Prabhu. That is, I just translate. அந்த ஸ்லோகத்துல இன்னொரு வரி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உயிர்வாளிகளோ தங்களின் கருணையால் தங்களுடைய தாமரை திருவடியை அடைந்து விட்டதன் மூலம் அவர்கள் இப்பொழுது மன நிம்மதியுடன் அமைதியாக உறங்குகின்றனர். So Jiva Goswami takes the word Atma in today's verse to refer to Lord Hari. இந்த ஸ்லோகத்துல இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லோகத்துல ஆத்மாங்கிற வார்த்தைக்கு ஜீவ கோஸ்வாமி ஹரி அப்படிங்கிற பொருளை ஏற்றுக்கொள்கிறார். The idea is Bhajahure man Shri Nandanandan Abhay Charanarvindare. Lord Krishna only is this fearlessness. அதனுடைய பொருள் என்னவெனில், இந்த பஜஹூரே மனே ஸ்ரீ நந்தன அப்படிங்கிற பாடல்ல வரக்கூடிய அபய சரணாரவிந்தர் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணர் மட்டுமே இந்த பயமின்மையை அடைக்கலமாக, பயமின்மையின் சொரூபமாக இருக்க முடியும். So this is his comment in the Krama Sandarbha. கிரம சந்தர்ப்பத்துல இவ்வாறு ஜீவ கோஸ்வாமி விளக்குகிறார். In Laghu Vaishnava Toshini, he says something else, quoting the same verse. இதே மேற்கோள் காட்டும் இந்த ஸ்லோகத்தையே மேற்கோள் காட்டி லகு வைஷ்ணவதி அப்படிங்கிற நூல்ல வேற விதமாக கூறுகிறார். Devaki is praying to the Lord, and she says that taking shelter of your feet, one becomes fearlessness. தேவகி அன்னை தேவகி என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் தங்களுடைய தாமரை திருவடிகளில் தஞ்சம் புகுந்துகிறார்களோ அவர்கள் இந்த பயமின்மை நிலையை அடைகின்றனர். Nobody who's qualified by death can actually be free of fear in this world. உண்மையில சொல்லணும்னா, யாரெல்லாம் மரணத்திற்கு உட்பட்டவர்களோ அவர்கள் நிச்சயமாக பயமின்மையிலிருந்து விலகவே முடியாது. The word marthya means subject to death. மர்த்தியா அப்படின்னா மரணத்திற்கு உட்பட்டவர்கள் என்றே பொருள். Deathable. What's it, Prabhu? Deathable. Deathable, yes. Diable. Marthyaha.
மார்த்தியா அப்படின்னா மரணத்திற்கு தப்ப முடியாதவர்கள் அப்படிங்கிற பொருள். Okay, so but Devaki is saying to the Lord that you're the best of all, Adya. ஆனா தேவகி என்ன சொல்றாங்க, நீங்களே ஆத்யா அப்படிங்கிற வார்த்தை மூலம் அனைவரின் காட்டிலும் நீ தாங்களே சிறந்தவர். Because you're the controller of death. ஏனெனில் இந்த மரணத்தை கட்டுப்படுத்துபவரே தாங்களாச்சே. And by attaining your lotus feet, one becomes fearless, shushta. சுஷ்டா அப்படிங்கிற வார்த்தை என்ன குறிக்கிறதுனா, உங்களுடைய தாமரை திருவடிகளை தஞ்சம் புகுவர்கள் இவ்வாறு இந்த பயத்திலிருந்தும் விடுபடுகின்றனர். And he sleeps peacefully, shete. ஷேத்தே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் அமைதியாக உறங்க முடியும். So she mentions his lotus feet to suggest that the Lord is the highest goal. இதுல பகவானுடைய தாமரை திருவடியை ஏன் அவங்க குறிப்பிடுறாங்கன்னா, பகவானின் தாமரை திருவடியே இந்த உலகத்திலேயும் சரி எல்லா இடத்திலையும் மிக உயர்ந்த ஸ்தானமாகும். Just by his influence, fear disappears. அவருடைய இருப்புனாலேவே பயம் என்பது மறைந்துவிடும். But there's another meaning also. வேறொரு பொருளும் உண்டு இதற்கு. Today, Adya, now that you have appeared, all people will become fearless and tranquil. நீங்க இன்னைக்கு தோன்றியதனால அனைத்து பக்தர்களும் அனைத்து மக்களும் ஜீவராசிகளும் பயத்திலிருந்து விடுபடுவார்கள். Present tense is used, that indicates the near future. இங்க நிகழ்காலத்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறதுனால வரக்கூடிய எதிர்காலத்துல பத்தி குறிக்கிறது. So whether we become peaceful by taking shelter of Krishna or whether we become peaceful because Krishna comes to us, either way, because death flees from Krishna, we become peaceful. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, கிருஷ்ணர் நம்ம முன்னாடி தோன்றினாலும் சரி, இல்ல நம்ம கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகள்ல தஞ்சம் புகுந்தாலும் சரி, மரணம் என்பது கிருஷ்ணர் எங்க இருக்காரோ, கிருஷ்ணனுடைய தாமரை திருவடியில யார் புகுறாங்களோ அவங்கள விட்டு பயந்து ஓடிவிடும். அதனால நம்ம பயமின்மையை அடைவது உறுதி. Her point is that Krishna, being Parabrahman, remains at Pralaya. அதாவது தேவகி அம்மா கூறுறது என்னன்னா, அவர் பரபிரம்மன் என்பதனால் பிரளய காலத்திலும் பகவான் அவரே அங்கு பரபிரம்மனாக இருக்கிறார். And because he controls that time factor that causes all destruction, he destroys death for those who surrender to him. இந்த காலத்தின் காலத்தினாலே உண்டாகக்கூடிய மரணத்தை அவர் கட்டுப்படுத்துறதுனால அவரிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் இந்த மரண பிடியிலிருந்து தப்பி விடுகிறார்கள். So in this way, Jiva Goswami is citing this prayer from Devaki Devi in order to explain today's verse. இன்றைய ஸ்லோகம் நம்ம 12வது ஸ்லோகம் முதல் காண்டம் 12வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை படிக்கிறோம். இதுக்கு ஜீவ கோஸ்வாமி தேவகி 10வது காண்டத்துல தேவகி அம்மாவின் பிரார்த்தனைகளை முன்வைத்து காட்டுகிறார். So this is the significance of the word akuto bhayam. இந்த akuto bhayam அப்படிங்கிற வார்த்தையை விளக்குவதற்காகவே அவர் இந்த முக்கியத்துவத்தை முன்வைக்கிறார். Srila Vishwanath Chakravarti Thakur's comments are very simple. விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் இந்த ஸ்லோகத்திற்கு வர்ணனை அளிக்கையில் மிக எளிமையாக கூறுகிறார். Jignasitam vicharitam atmano yatharthyam vasavatvam tattvam yena saha. Jignasitam means having been considered or inquired. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜிக்ஞாசிதம் என்பது யார் ஒருவர் வினவப்பட்டார் அப்படிங்கறத குறிக்கிறது. Atma yatarshya means someone who has discerned the truth about the Lord and the self. ஆத்ம யாத்தார்த்தய அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னா, யார் ஒருவர் பகவானை பற்றியோ இல்ல பரம்பொருளின் உண்மையை பற்றியோ உண்மையான நிலையை உணர்ந்தவர். The word idam in today's verse refers to the body. இங்க இதம்ங்கிற வார்த்தை நம்ம உடலை குறிக்கிறது. So we have a problem here. Some of you may have noticed. கவனிச்சிருக்கலாம், பிரச்சனை இங்க வந்திருக்கு. என்னது? If you have listened carefully to Srila Prabhupada's purport,
it's very clear that Srila Prabhupada takes the word Atma as being the self. சில பிரபுபாதருடைய பொருளுரையை இன்னைக்கு நீங்க கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா, பிரபுபாதர் ஆத்மாங்கிற வார்த்தையை ஒரு தனி ஜீவராசியை குறிக்கிறது அப்படின்னு சொல்றார். And Srila Jiva Goswami says it refers to Lord Krishna instead. ஆனா அவருடைய வர்ணனையில ஆத்மாங்கிறது கிருஷ்ணரை குறிக்கும்னு சொல்றார். Which one is it? இது ரெண்டுல எது கரெக்ட், எது சரி? It doesn't really make a difference because we are the same in quality. நீங்க தரத்தின் அடிப்படையில பார்த்தா வித்தியாசம் எதுவும் கிடையாது. நம்மளும் சரி கடவுளும் சரி ஒரே தரம். And if we accept the Srimad Bhagavatam's conclusion about what our real position is, Sarupa Vyavasthiti, then it's very clear that you cannot have the self really without Krishna along. They're connected eternally. ஸ்ரீமத் பாகவதத்தின் நிர்ணயமான ஸ்வரூப ஸ்திதியை பத்தி சொல்றது. நம்மளுடைய உண்மையான நிலை என்ன? நம்ம கிருஷ்ணரை விட்டு ஒரு பொழுதும் பிரிந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. அதன்படி பார்த்தா இது சரியாகவே தோன்றும். So if Atma Yatharthya means the truth of the Supreme Lord, that's fine because we're eternally related with that Supreme Lord. ஆத்மா யாத்தார்த்திய அப்படிங்கிறது பகவானை குறிக்கிறது அப்படின்னு வச்சா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பரம்பொருளின் உண்மையின் தரத்தின் அடிப்படையில நம்ம பகவானோட ஒரே தரம் தான். And even if you take Atma Yatharthyam to mean the truth of the self, it's still, you cannot have that self without Krishna. They're not separable. கிருஷ்ணரை விட்டு தனி ஜீவராசி இருக்க முடியாது அப்படிங்கிற நிர்ணயத்தை ஏற்றுக்கொண்டும் பட்சத்தில் ஆத்மா யாத்தார்த்தியங்கிறது ஆத்மாவை தனி ஜீவாத்மாவை குறிக்கிறது என்று சொன்னாலும் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. In his purport to Bhagavatam 10.3.27, which we just quoted, Srila Prabhupada makes some interesting comments. இந்த 10வது ஸ்கந்தத்தின் 3வது அத்தியாயத்தின் 27வது ஸ்லோகத்தை நம்ம இப்பதான் பார்த்தோம். அதனுடைய பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் மிக சுவாரஸ்யமான விஷயங்களை எடுத்துரைக்கிறார். Anyone who takes shelter of Krishna can sleep peacefully with the assurance that the Lord will free him from the limits of time. யாரொருவர் பகவானின் தாமரை திருவடிகளில் தஞ்சம் புகுந்துகிறார்களோ அவர்கள் அமைதியாக உறங்கலாம். என்ன நம்பிக்கையோடு அவர்கள் உறங்கலாம் என்னவெனில், பகவான் நிச்சயமாக காலத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுவிப்பார் அப்படிங்கிற உத்தரவாதத்தோட நிம்மதியாக உறங்கலாம்னு சொல்றார். There are different categories of living entities, so many different kinds of living entities. ஜீவராசிகள்ல பல வகைகள் உண்டு, பல்வேறு எண்ணற்ற வகைகளும் உண்டு. But every one of them is afraid of death. ஆனால் ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை கண்டு பயம் கொள்கிறது. Every one of them is under the thumb, so to speak, of time. காலத்தின் கட்டவரல்ல கட்டுப்பாட்டுல கூட அனைத்து ஜீவராசிகளும் கட்டுப்பட்டிருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. In this regard, Srila Prabhupada quotes Bhagavad Gita chapter 8 verses 16 through 19. இந்த ஸ்லோகத்துல பகவத்கீதையின் 8வது அத்தியாயத்தின் 16வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகத்தை வரை அவர் மேற்கோள் காட்டுறார். You may go up and have a long life in the higher planetary systems, but you have to come back again because you have to die. இந்த 8வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்தின்படி ஒருத்தர் மிக உயர்ந்த கிரகத்துக்கு பல கிரகங்கள்ல மிக உயர்ந்த கிரகங்களை கூட அடையலாம், அங்கு பல்லாண்டுகளாக கூட வாழலாம். இருந்தாலும் அங்கும் மரணம் ஏற்படுவதனால் நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு திரும்பி வர வேண்டும்னு சொல்றார். But if you surrender to Krishna and become fearless, then you have transcended the limitations of time. You don't have to keep dying again and again and again. ஆனா கிருஷ்ணருடைய தாமரை திருவடியில நம்ம உறுதியாக சரண் புகுந்தோம் என்றால் நம்ம மீண்டும் இறப்பதற்கு பதிலாக
காலத்தின் கட்டுப்பாட்டின் பயத்திலிருந்து நம்ம விடுபட்டு இருப்போம். Everyone is wandering throughout this universe. இந்த பிரம்மாண்டம் முழுவதாக அனைவரும் திரிந்து கொண்டே இருக்கிறோம். But if we are fortunate, then we come in contact with Krishna consciousness by the mercy of the bona fide spiritual master, and we take to devotional service. ஆனா நம்மளுடைய பாக்கியம் இருந்தால் நம்ம இந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கருணையால் கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண உணர்வை அடைய முடியும். People who don't know this science are so much fearful of death and so harassed by it. யாருக்கு இந்த விஞ்ஞானத்தை தெரியாம இருக்காங்களோ அவங்கதான் மரணப்பிடியை கண்டு பயந்து கொண்டு மரணத்தினால் மிகவும் தொந்தரவு இழைக்கப்பட்டு வருந்தி கொண்டே இருப்பார்கள். But devotees are they're assured that Krishna will protect them. ஆனா பக்தர்களோ கிருஷ்ணர் நிச்சயம் நம்மளை காப்பாத்துவாருங்கிற உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க அதுல உறுதியா இருக்காங்க. We place our faith in Krishna in exactly the same way that an animal places its faith in the master in whose lap it places its head and sleeps. எப்படி ஒரு மிருகம் தன்னுடைய காப்பாளனுடைய மடியில தலையை தைரியமாக சாய்த்து உறங்குமோ அதுபோல அந்த அளவுக்கு நம்பிக்கையை நம்ம கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள் மீது வைக்க வேண்டும். Yet Srila Prabhupada says that was not the position of Devaki. இருப்பினும் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாருங்க, தேவகியோட நிலை அது கூட இல்லை அப்படிங்கிறாங்க. When Krishna appears, everyone is freed from the fear of death that we've discussed. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், கிருஷ்ணர் தோன்றினார்னா அங்க இருக்கக்கூடிய அனைவர் ஜீவராசிகளின் மரண பயம் உடனே அவர்களை விட்டு பறந்து விடும். Yet Devaki felt that we're still afraid of Kamsa although you've appeared as our son. நீங்க ஆனா தேவகி என்ன சொல்றாங்க, நீங்க என்னுடைய குழந்தையாக தோன்றினா கூட நாங்க கம்சனை பத்தி பயந்துகிட்டு தான் இருக்கோம். And the amazing thing is that she was not afraid for her own sake, but she was afraid for Krishna. She wanted to protect her son Krishna. ஆனா இதுல வியக்கக்கூடிய செயல் என்ன, தன்னுடைய உயிருக்காக கம்சனை பத்தி பயப்படல, தன்னுடைய மகனுடைய உயிருக்காக தான் கம்சனை கண்டு தேவகி பயந்தார்கள். And so she and her husband Vasudev prayed to the Lord to free them from this fear. அதனாலதான் வசுதேவரும் சரி தேவகியும் சரி பகவான் கிருஷ்ணரிடம் தங்களை இந்த பயத்திலிருந்து விடுபடுக்குமாறு வேண்டினார்கள். Jiva Goswami quoting this verse from 10th canto is very significant. அதனாலதான் ஜீவ கோஸ்வாமி இந்த 10வது ஸ்கந்தத்திலிருந்து மேற்கோள் காட்டுவதனால இந்த ஸ்லோகம் it brings us to the richness and the relevance and the importance of Srila Prabhupada's own purport. Srila Prabhupada கொடுத்திருக்கிற பொருளுரையின் முக்கியத்துவம் இந்த விதத்துல நம்மனால புரிஞ்சுக்க முடியும். As I said earlier, every single sentence of this purport is very, very important, very deep. ஏற்கனவே சொன்ன இந்த 12வது அத்தியாய முதல் ஸ்கந்தத்தின் 12வது அத்தியாயத்தின் 28வது ஸ்லோகத்தின் ஒவ்வொரு வரியும் அந்த பொருளுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு ஏற்கனவே சொன்னேன். But in regard to Devaki's prayer, there's one thing that Srila Prabhupada has said in his purport that is very striking. ஆனா தேவகி மாதாவின் பிரார்த்தனைகள்ல ஸ்ரீல பிரபுபாதர் கூறி இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது முக்கியத்துவத்தை கொண்டதுமாக அமைந்துள்ளது. He says mukti or liberation means getting relief from the constant anxieties of this world. முக்தி என்றால் இந்த பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய துயரங்களும் ஏக்கங்களிலிருந்தும் விடுபடுவதே ஆகும். But then he says this is possible only when the quality of anxiety is changed by the devotional service of the Lord. ஆனா வேற முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த நிலை சாத்தியம் எப்பொழுது என்றால் இந்த வருத்தம் ஏக்கம் அப்படிங்கிற அதனுடைய தரம் பௌதீக உலகத்துல வைக்காம அத ஆன்மீகமாக தெய்வீக தொண்டில் அந்த ஏக்கத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்த நிலை மாறுகின்றது என்றார். Srimad Bhagavatam gives us the chance to change the quality of anxiety from matter to spirit. பௌதீகத்திலிருந்து வைத்திருக்கிற ஏக்கத்தையும் துயரத்தையும்
ஆன்மீகமயமாக்குவதற்காகவே ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை அளிக்கிறது. It does not say that Srimad Bhagavatam erases anxiety altogether. ஸ்ரீமத் பாகவதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் நீக்கிடும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படவில்லை. Srila Prabhupada said, Mukti means getting relief from these constant anxieties. These constant anxieties means material anxieties. ஸ்ரீல பிரபுபாதர் எந்த கவலைகளை சொன்னார்? முக்தியின் மூலம் கவலைகள் நீங்கும் சொன்னது எந்த கவலையை குறிக்கும்னா பௌதீக கலங்கங்கள், பௌதீக கவலைகளை தான் நீக்கும்னு சொல்றார். But you may have experienced, or at least you can hear, that spiritual life involves its own anxieties. நீங்க ஏற்கனவே இத உணர்ந்திருக்கலாம். ஆனா உண்மை நீங்க இத கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது என்னவெனில் ஆன்மீக உலகத்திலும் ஆன்மீக வாழ்விலும் கவலைகள் உண்டு. This is visible in the lives of Krishna's eternal associates in the Bhagavatam and Krishna Lila. கிருஷ்ண லீலையை வர்ணிக்கும் பாகவதத்துல கிருஷ்ணருடைய நித்திய சகாக்களும் நித்திய பக்தர்களும் இந்த மாதிரி கவலைகளை மேற்கொள்வதை நம்ம பார்க்க முடியும். Now, this is where the non-devotees in general will not accept Krishna consciousness. This is why people run away from Srimad Bhagavatam. இந்த அபக்தர்கள், அதாவது பக்தர்கள் அல்லாதவர்கள் இந்த விஷயத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் அவங்க ஸ்ரீமத் பாகவதத்தை விட்டு நெருங்கவே முடியாமல் அதை கண்டாலே எட்டு தூரத்தில் ஓடுகிறார்கள். Certainly the demons will not accept anxiety on behalf of Krishna. உண்மையாக சொல்லணும்னா அசுரர்கள் கிருஷ்ணருக்காக இந்த கவலைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். But neither will voidists and impersonalists. அதே மாதிரிதான் அருவவாதிகளும் சரி இல்ல சூன்யவாதிகளும் சரி அவர்களும் இந்த கிருஷ்ணருக்காக இந்த கவலைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். The Mayavadis in particular reveal their deep-seated envy. மாயாவாதிகள் அவர்கள் இதயத்துல ஆழமா பதிந்திருக்கும் கிருஷ்ணர் மேல அவர்களுக்குள்ள பொறாமையை தான் வெளிக்காட்டுறாங்க. In that ultimately they'll never agree to accept any anxiety for Krishna. அதனுடைய இறுதி பொருள் என்னன்னா அவர்கள் என்னைக்குமே பகவான் கிருஷ்ணருக்காக இந்த மாதிரி கவலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்னும் நிலையை அடையவே மாட்டார்கள். Now let's go back to the beginning of Srila Prabhupada's purport and start from there. நம்ம இப்ப மீண்டும் ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரை முதல்ல இருந்து பார்ப்போம். Material knowledge means ignorance of the knowledge of one's own self. பௌதீக அறிவுனா என்ன அர்த்தம்? நம்ம ஆத்மா அப்படிங்கிற அறிவை மறப்பதுதான். We don't even know who we are. நம்ம யாருன்னே நமக்கு தெரியல உண்மையில. So how can we know what to do? அப்போ நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு எப்படி தெரிய வரும்? Then Srila Prabhupada says philosophy means to seek after the right knowledge of one's own self, or the knowledge of self-realization. தத்துவம் என்றால் ஆத்ம உணர்வு, தன்னை உணர்வதே அப்படிங்கிறதுதான் உண்மையான பொருள்னு ஸ்ரீல பிரபுபாத சொல்றார். You have to know your own self first and foremost before you can do anything. நீங்க யாருன்னு உங்களுக்கு முன்னாடி உண்மையான தெரிந்திருக்கலன்னா நீங்க எதுவுமே செய்ய முடியாது. If you understand yourself, there is a question of understanding God. Otherwise, not possible. நீங்க யாரு உண்மையிலன்றதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாதான் கடவுள் யாரு என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நிச்சயம் சாத்தியமே இல்லை. Therefore, Srila Prabhupada continues, without self-realization, philosophy is dry speculation or a waste of time and energy. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாருன்னா ஆத்ம உணர்வு இல்லாத பட்சத்தில் தத்துவம் மட்டுமே வரட்டு கற்பனையும் இல்ல கால விரயமும் சக்தி விரயமே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. We've been taking part in a conference since Gita Jayanti for the rest of this month, a conference of mainly Sanskrit scholars and spiritualists of some sort on the Bhagavat Gita. கீதா ஜெயந்தி காலத்திலிருந்து இந்த ஒரு மாசம் பூரா நாங்க ஒரு பொதுக்கூட்டம், அதாவது சமஸ்கிருதம் அறிந்த அறிஞர்கள், ஓரளவுக்கு அவங்கள அறிஞர்கள்னு சொல்லலாம்,
அவர்களோட நம்ம வந்து இந்த பொதுக்கூட்டத்துல பங்கு கொண்டு இருக்கிறோம். Some of the speakers are ISKCON devotees. அந்த கூட்டத்துல ஒரு சிலர் இஸ்கான் பக்தர்களும் அடங்குவர். Or other kinds of devotees. இல்ல பல வேறு வகையான பக்தர்களும் சொல்லலாம், அடங்குவர். Many of the speakers are impersonalists. பெரும்பாலானோர் அருவவாதிகள். Some of them are even Mayavadis. ஒரு சில பேச்சாளர்கள் அங்கு மாயாவாதிகளாகவும் இருக்கிறார்கள். And believe it or not, some of them are not even Hindus. There's some Buddhists involved as well. நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ தெரியல, ஒரு சிலர் அங்க இந்துக்கள் கூட கிடையாது, பௌத்தர்களும் Buddhists. பௌத்தர்களும் அதில் அடங்குவர், அதுல இருந்து பங்கு கொள்கிறார்கள். So for many of these persons, it's clear that it's just a dry speculation, mental recreation, we can say, intellectual recreation. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானோருடைய பங்கேற்றுவதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இவங்க ஒரு பொழுதுபோக்காக மனக்கற்பனையின் மன பொழுதுபோக்குக்காகவே இங்க வந்து வந்திருக்காங்கன்னு தெரியுது. The striking substance of Srila Prabhupada's presentation is its emphasis on actually understanding yourself, self-realization. ஆனா ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருள்ல முக்கியமான விஷயம், வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, தன்னை அறியும் விஞ்ஞானத்தை கத்துக்கணும் அப்படிங்கறது தான் சொல்லி கொடுக்கிறார். Not just for entertainment and not just hypothetically. வெறும் பொழுதுபோக்குக்காகவோ இல்ல மன கற்பனைக்காகவோ கிடையாது. But practically. ஆனா நடைமுறை வாழ்க்கையில எப்படி உணர்றதுங்கிறதுக்காக அது தெரிஞ்சுக்கணுங்கிறார். A philosophy should do something. தத்துவம் என்றால் ஏதாவது நடைமுறை வாழ்க்கையிலையும் நடத்த முடிகிற மாதிரி இருக்கணும். It should benefit us. நமக்கு நன்மையை விளைவிக்க வேண்டும். So Prabhupada says, Srimad Bhagavatam gives the right knowledge of one's own self, and by hearing Srimad Bhagavatam, one can get freed from material attachment and enter into the kingdom of fearlessness. That's the third sentence, I think. பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமத் பாகவதம் ஆத்மா என்பது யார் அப்படிங்கறதுடைய உண்மையான அறிவை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதன் மூலம் ஒருவர் பௌதீக பந்தங்களிலிருந்து விடுபட்டு பயமே இல்லாத பகவானின் ஆன்மீக ராஜாங்கத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். Prabhupada says the material world is by nature fearful. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, பௌதீக உலகம் என்பது இயற்கையின்படி பயத்தையே நிரம்பியது. And the inmates or the prisoners of this material world are always fearful, just as are the inmates of a prison. இந்த பௌதீக உலகத்துல வாழும் ஜீவராசிகள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் சிறை கைதிகளை போலவே பயத்திலேயே இருக்கிறார்கள். I feel safe to guess that none of us have ever been incarcerated in a prison. இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் நான் தைரியமா சொல்ல முடியும், இங்க இருக்கிறவங்க யாருமே சிறையில அடைக்கப்படலன்னு. But intelligent people can learn by seeing. ஆனால் அறிவுள்ள மக்கள் அப்படிதான் அனுபவித்துதான் கத்துக்கணும்னு இல்ல, கண்ணால பார்த்தே கத்துக்கொள்வார்கள். Or even by hearing about others. காதுல கேட்பதன் மூலம் கூட கற்றுக்கொள்வார்கள். Why is a prison fearful? ஒரு சிறைச்சாலை ஏன் பயமாக நிரம்பி இருக்கிறது? Because it's full of criminals. It's full of animalistic subhumans. அங்க இருக்கக்கூடிய வாசிகள் மிருகத்தன்மையை கொண்ட மிருகங்கள், இரண்டு மனிதர்களைப் போல வாழும் இரு மிருகங்களும் குற்றவாளிகளுமே நிரம்பி இருக்காங்க. You don't know what they're going to do to you. உங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. The nature of a lawbreaker is that you don't know what he's going to do. What are his limits? சட்டத்தை மீறுபவனுடைய இயற்கை என்ன, அந்த சட்டத்தை மீறுபவன் என்ன செய்வான், அவன் எப்போ வரம்பு மீறுவான் அப்படிங்கறதே சொல்ல முடியாது. அதுதான் அவனுடைய தன்மை. And you do know that he's capable of very, very, what's the word? Harsh activities. ஆனா நமக்கு தெரிஞ்சது என்ன, நிச்சயமா தெரிஞ்சது ஒரு விஷயம், அப்படிப்பட்ட நபர்கள் எந்த விதமான கொடூரமான செயல்களை செய்வாங்க அப்படிங்கறத நமக்கு நிச்சயமா தெரியும்.
So within prison, each of the inmates is afraid of the other inmates. So ஆக ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒவ்வொரு கைதியும் மற்ற கைதியை பார்த்து பார்த்து பயந்துகிட்டே இருப்பாங்க. That's called adibhautik klesha. அதுதான் ஆதி பௌதிக கிளேஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. Now in a prison also, nobody can violate the rules and regulations, because if you try that, it just extends your incarceration period. அதே சமயத்துல சிறைச்சாலையில யாராலையும் எந்த கைதியாலையும் சட்ட திட்டங்களை மீற முடியாது. ஒரு முறை யாராவது சட்டத்திட்டத்தை மீறதுக்கு முயற்சிச்சாங்கன்னா அவங்களுடைய சிறைச்சாலை சிறை வசிப்பு அடைப்பு நீடிக்கப்படும். There is a highway that crosses Russia's Siberian wasteland. ஒரு பெரிய நெடுஞ்சாலை இருக்கு நம்ம இந்த உலகத்துல, அதாவது ரஷ்யால இருக்கக்கூடிய சைபீரியா நாட்டுல அங்க வந்து எதுவுமே உபயோகிக்கவே பண்ண முடியாத ஒரு வெற்று நிலம் இருக்கு. அந்த வெற்று நிலத்துல ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலை இருக்கு. It was built through the slave labor using mainly political prisoners in the former Soviet Union. அதை எப்படி கட்டினாங்க தெரியுமா? முன்னாள் சோவியத் யூனியன் நாட்டுல அங்க வந்து அடைக்கப்பட்ட அரசியல் காரணமாக அடைக்கப்பட்ட கைதிகளை வச்சு அடிமைத்தனம் வைத்து அவங்களை வச்சுதான் அதை கட்டினாங்க. Those who were imprisoned, they were sent to Siberia to work on highway. இந்த சோவியத் நாட்டுல வந்து யாரெல்லாம் சிறைச்சாலையில அடைக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாம் நேரா இந்த வெற்று நிலமான சைபீரியா நிலத்திற்கு அங்க போய் இந்த நெடுஞ்சாலையை கட்டுறதுக்கு உபயோகிக்கப்பட்டார்கள். All they were given to eat was a little bit of thin soup once a day. ஒரு நாள்ல ஒரு தரம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் சாப்பாடுங்கிற பேர்ல அவங்க கிடைச்சது எல்லாமே ஒரு கஞ்சி தான். And they had to work from before dawn until after sunset. விடியறதுக்கு முன்னாடில இருந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவங்க வந்து கடுமையா உழைக்கணும். And they were living in shacks and had no protection from the cold or the elements. They're always getting sick. அவங்க வாழ்ந்த இடம் எப்படி இருந்தது? குளிரான பிரதேசம். ஆனா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு போர்வைகளோ எதுவுமே கொடுக்கப்படல. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து பயத்திலேயே தான் வாழணுங்க. And they were beaten by the guards. அவங்க எப்பவுமே வந்து உடல் நலம் சரியில்லாமலே இருந்தாங்க. அவங்க எப்பொழுதும் வந்து அங்க காவலாளிகளால் அடிக்கப்பட்டார்கள். Many of them simply died from the harm that they were subjected to. அங்க இருக்கக்கூடிய கொடூரமான சூழ்நிலை காரணமாகவே பலர் உயிரையும் இழந்து விட்டனர். And their bones were simply crushed and placed underneath the road. அவங்களுடைய எலும்புகளை என்ன செஞ்சாங்க? போட்டு நொறுக்கி இந்த சாலைக்கு அடித்தளமாக உபயோகிக்கப்பட்டது. And that thousands and thousands and thousands of people were killed in this way, which is why it's called the highway of death. ஆயிரம் பல்லாயிரம் நபர்கள் இவ்வாறு கொல்லப்பட்டார்கள். அதனாலதான் இந்த நெடுஞ்சாலைக்கு பேரே மரண நெடுஞ்சாலை. So violating the rules in this prison house of material existence means such things will happen to you. அதே மாதிரிதான் பௌதீக உலகத்துல நம்ம ஏதாவது சட்ட திட்டங்களை மீறோம், இயற்கையின் சட்டத்தை மீறோம்னா இம்மாதிரி சிறைச்சாலையில போட்டு அடைச்சு எப்படி தவிக்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் தவிக்கணுங்கிறது தான் அதனுடைய பொருள். Therefore we have every reason to be fearful or anxious about our situations. We're in a very situation in this world. இந்த மாதிரியான கொடூரமான பயங்கரமான சூழ்நிலை காரணமாக தான் நம்ம எப்பவுமே பௌதீக உலகத்துல பயத்தோடையும் கவலையோடையுமே இருக்கிறோம். Just like the United States. இதேதான் அமெரிக்காலையும். Previously, it was regarded as the best country in the world and feared by everyone, and no lack of confidence about its position geopolitically. முந்தைய நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலக அமைப்பிலேயே வந்து அமெரிக்காவை வந்து மிகவும் அங்க வாழ்றவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருப்பதாகவும் அனைவரும் அமெரிக்காவை பத்தி பயந்துகிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல செல்வாக்கும் அனைத்தும் நிரம்பி இருந்தது. Now because parents stopped training their children in
religious samskars. Therefore, the kind of people who are taking birth there are the kinds of people who prefer socialism. ஆனா இப்ப என்ன பாக்குறோம், அங்க பிறக்கக்கூடிய அவங்க குழந்தைகள் தங்களுடைய தந்தை பெற்றோர்களால எந்த சம்ஸ்காரத்திலையும் மத கோட்பாடுகளிலும் ஈடுபாடு இல்லாமல் வளர்த்ததுனால இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து சமூகவாதிங்கிற பெயரளவிலான நபர்களாக தான் இருக்காங்க. Socialism is an ideology tailor-made for those who want to exploit the less intelligent. பெயரளவான சமூகவாதி, சோவியத்தில் இருக்கக்கூடிய சோசியலிசம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன பொருள்னா, அறிவில்லாதவனை எப்படி போட்டு துர்பிரயோகம் செஞ்சு அவன் மீது ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. That word in Tamil, Prabhu. Which word? You don't have a word for it? You must. No, we do, but it is often misunderstood as Samuka Seva. Acha. Yeah, well, I don't know what to say. I mean, communism, maybe you can say the extreme form of socialism. அதாவது நம்ம பொது உடைமை, சம உடைமை அப்படிங்கறத வந்துதான் இந்த வார்த்தைக்கு நம்மளால சொல்ல முடியும். ஆனா அதனோட பொருள் அது கிடையாது. And by nature it's atheistic. அது இயற்கையாகவே இப்படிப்பட்ட பெயரளவிலான சமூகவாதிகள்ங்கிறது நாஸ்திகவாதிகள். Which means the only possible rasasvadana one can attain is from exploiting someone else. Gross material sense gratification. அதுல இருந்து என்ன சொல்ல வருதுன்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே இன்பம் எப்படின்னா, மற்றவர்களை துர்பிரயோகம் செஞ்சு அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதனால் ஒரு பெரும் இன்பத்தை தான் அவங்களால அங்க அனுபவிக்க முடியும். So what was once the most powerful country in the world now teeters on the edge of becoming a totalitarian state. ஒரு நாள்ல வந்து மிக சிறந்த நாடாக பண்டைய காலத்துல இருந்த ஒரு நாடு இன்னைக்கு மிகப்பெரிய அபாயமான சூழ்நிலைக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது சர்வாதிகாரம் செலுத்தும், ஒரு ஆதிக்கம் செலுத்தும், சர்வாதிக்கம் செலுத்தும் நாடாக, கொடூரமான நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. Along with so many other countries that are being covertly colonized. இதே போலதான் பல நாடுகளும் உலக நாடுகளும் இம்மாதிரியாக ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வருகிறார்கள். அதனால அவர்களும் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறார்கள். And you can't blame the CCP. நீங்க இதை வச்சுக்கிட்டு சைனாவை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. That's just a cover for the mentality that created that system. உண்மையிலேயே அவங்களுடைய உண்மையான மனநிலையை உற்பத்தி பட்டவங்க யாரு, உற்பத்தி செஞ்சவங்க அவங்கதான் இன்னைக்கு அதனுடைய விளைவை சந்திக்கிறாங்க. The real problem is the demoniac mentality of the inmates of this prison. உண்மையான பிரச்சனை என்னன்னா, இந்த பௌதீக உலகத்துல வாழக்கூடிய சிறைச்சாலைகளை போல இருக்கக்கூடிய சமமான உயிர்வாளிகளுடைய இந்த கொடூரமான மனநிலையே. The people who are in charge of exploiting are fearful that there's going to be rebellion. That is the worst thing they can handle, truth. இந்த உண்மையில சொல்லணும்னா, இந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய காவலாளிகள் எப்பொழுதும் பயத்துல இருக்காங்க. அவங்க என்ன பயத்துல இருக்காங்கன்னா, இந்த சிறைச்சாலைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு எதிராக போராடினாங்கன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற உண்மையை அறிந்தவர்களே. அதுதான் அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. And the people who are being exploited, on the other hand, they're also always in anxiety because they don't know what the exploiters are going to do next. அதே சமயத்தில் இந்த கைதிகள் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு அவர்கள் அடிமையாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கும் கவலைகள் தான். அடுத்த நொடியில அவங்களுக்கு என்ன நடக்கும், அவங்க கதி என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது. Today it's surveillance capitalism, maybe. I don't know how to translate that. இன்னைக்கு சொல்ல போனோம்னா, ஆதிக்கம் செலுத்துவதே ஒரு அடிப்படையான வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லலாம். But tomorrow, what will they inject into your body? அதாவது இந்த ஆதிக்கம்ங்கிற பெயர்ல இன்னைக்கு உலகமே தலைநகராக இருக்குன்னா, நாளைக்கு நம்மளுடைய உடம்புல என்னத்தை ஏத்த போறாங்க, ஊசியாக என்ன மருந்தை ஏத்த போறாங்கன்னு தெரியல. What will they not do? அவங்க என்னதான் செய்ய முடியாது. அவங்க nobody could believe what they saw when Dachau and Auschwitz were liberated by the Allies in World War II. Nobody could believe what they saw.
இரு நாடுகள் இருந்தது, டாக்கா மற்றும் இன்னொரு what is the other country, Prabhu? These two concentration camps and Nazi concentration camps. குறிப்பா இரண்டாம் உலக போர், அதுக்கப்புறம் அமெரிக்கா ஜெர்மனியில இருக்கக்கூடிய நாஜி அப்படின்ற இந்த ஹிட்லருடைய அரசு என்ன செஞ்சதுன்னா, கைதிகள் எல்லாம் இடங்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை இன்னைக்கு நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது, அதனுடைய உண்மையான சொரூபமும் தெரியாது. No one in the world at that time was able to even imagine that there was a human being who could perpetrate such evil upon others. அந்த காலத்துல இப்படிப்பட்ட கூட ஒரு மனிதன் இவ்வளவு கொடூரமான கொடுமைகளை மக்கள் மீது இழைக்கக்கூடிய நபர் ஒருவர் வாழ்வார் அப்படிங்கறத யோசிச்சு கூட பார்க்க முடியல அந்த சமயத்துல. And we see that this happens age after age after age. History repeats it. இது மீண்டும் மீண்டும் காலப்போக்குல தொடர்ந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறார்கள் என்பதைதான் நம்ம நடந்து கொண்டுதான் இருக்கிறதுங்கிறதான் நம்ம பார்க்கிறோம். The common adage is that those who do not learn the lessons of history are doomed to repeat them. ஆங்கிலத்துல ஒரு இது இருக்கு, பழமொழி, வரலாற்றிலிருந்து யாரெல்லாம் கத்துக்கலையோ அவங்க நிச்சயம் அந்த வரலாற்றை திருப்பி செய்வாங்கிறது தான் உறுதி. So we're talking about dealing with other prisoners. நம்ம என்ன பேசுறோம் இங்க? நம்ம கூட இருக்கக்கூடிய மற்ற குற்றவாளிகளோடயே நம்ம வாழணும் அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். What about the guards? அப்ப இப்படி இருக்கிற பட்சத்துல தேவர்களை பத்தி சொல்றது எப்படி சொல்றது? The prison administration itself, what about that? இந்த பௌதீக உலகத்தையே படைத்து அதை காத்து அதை ஆளும் காவலாளிகள், அவங்கள பத்தி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? There too you have to follow the rules whether you want to do it or not. You have to, you're forced. அவர்கள் நம்மளை கட்டுப்படுத்துறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த லோகத்துக்கு நீங்க போனா கூட அங்கேயும் சட்ட திட்டங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும். அங்கேயும் நீங்க ஒழுங்காக இருக்க வேண்டும், எல்லா விதமான விதிமுறைகளையும் கடைபிடிக்கணும். அங்கேயும் உங்களுக்கு இதே தொந்தரவு தான் இருக்கு, இதே பயம் தான் அங்கேயும் இருக்கு. And that's called dharma. அதுதான் தர்மம் என்று அழைக்கப்படுறது. The result is punya. அதை பொறுத்துக்கிட்டோம்னா அதனுடைய விளைவு புண்ணியம். You get a better prison cell for some time. கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வேற ஒரு உயர்தரமான சிறைவாசம் கிடைக்கும். Therefore, Srila Prabhupada says, everyone in the material life, in all species and varieties of life, is full of anxieties, either by breaking or without breaking the laws of nature. அதனாலதான் இங்க பிரபுபாதரோட பொருள்கள் என்ன சொல்றாருன்னா, இயற்கையின் சட்டங்களை முறிக்குவீங்களோ இல்ல முறிக்கலையோ, எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உடல்களிலும் உயிர்களிலும் வாழும் ஜீவராசிகள் எப்பொழுதும் கவலைகளையே மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But to get free from these constant anxieties means to change their quality from material to spiritual, because we're eternal servants. ஆனா இந்த உண்மையான தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கவலைகள் இருந்து நம்ம விடிவு பெறணும் அப்படின்னா, அந்த கவலைய பௌதீகமாக தடத்திலிருந்து நீக்கி ஆன்மீகத்தரமாக, ஏன்னா நம்ம உண்மையிலேயே பகவானுடைய ஆன்மீக சேவகர்கள், நித்திய சேவகர்கள். அந்த நிலையில எப்ப மாறுறோமோ அப்பதான் இந்த பயத்திலிருந்து விடுவிக்க முடியும். The demons, the atheists, and the impersonalists are all trying to flee from this eternal reality. ஆனா அசுரர்களும் சரி, நாஸ்திகர்களும் சரி, இல்ல இந்த அருவவாதிகளும் சரி, இந்த பயத்திலிருந்து ஓடதான் பாக்குறாங்க. What do they all have in common? இவங்களுக்கு எல்லாம் பொதுவா இருக்கக்கூடியது என்னவா சொல்ல முடியும்? They refuse to surrender. அவங்க பகவானிடம் சரணடைவதை மறுக்கிறார்கள். So Prabhupada continues, to change this quality of anxiety from matter to spirit is done in the association of a learned philosopher like the self-realized Shukdev Goswami. So ஆக பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த பயம், கவலை அப்படிங்கிற இயற்கையான சூழ்நிலைய பௌதீகத்திலிருந்து ஆன்மீகமாக மாற்ற வேண்டும் என்றால், சுகதேவ கோஸ்வாமி போன்று கற்றறிந்த பக்தரிடம்
சங்கம் கொண்டு அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம்தான் இந்த நிலையை நம்மளால மாற்ற முடியும். No one else can communicate to us the realization that spiritual anxiety is not suffering, but ecstasy. ஆன்மீக கவலை என்பது துயரம் அல்ல, அது மாறாக பேரானந்தம் என்பதை எடுத்து உரைப்பதற்கு அப்படிப்பட்ட பக்தர்களை தவிர வேறு யாராலும் முடியாது. Why can't the others communicate that? மற்ற நபர்கள், பக்தர் அல்லாதவர்கள் ஏன் இதை எடுத்து விளக்க முடியாது, அதை உணர முடியாது? Because they don't even believe it. What does it? அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இது மேல நம்பிக்கையே இல்லை. அப்புறம் எப்படி அவங்களால சொல்ல முடியும், எடுத்து உரைக்க முடியும்? Therefore, the tremendous significance of attaining a human form of life and coming in contact with a pure devotee from whom we can hear proper understanding, it cannot be glorified too much or cannot be estimated too highly. அதனாலதான் ஒரு தூய பக்தரோட நாம மனிதனாக பிறப்பதே மிக அரிது அப்படிங்கிற பட்சத்துல அதையும் தாண்டி மனிதனாக பிறந்து ஒரு தூய பக்தரோடைய நமக்கு தொடர்பு இந்த அறிவை பெறுவது என்பது எந்த விதத்திலும் அப்படி அது ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது. Now, Maharaj Parikshit, Srila Prabhupada writes, after receiving warning of his death, took advantage of this opportunity by association with Swami, and he achieved the desired result. That is the significant thing. இங்க இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? இந்த பொருளுரையில மகாராஜர் பரீட்சித் மகாராஜர் அவருக்கு மரணப்பிடி இல்ல மாட்டுவார் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே அதை முன் ஜாகிரதையாக அதுல இருக்கக்கூடிய அதை ஏற்றுக்கொண்டு, ஆனா அதை சுகதேவ கோஸ்வாமி போன்ற தூய பக்தரோடு சங்கம் வைத்துக் கொண்டு அவர் அதை முழுமையாக பயன்படுத்தியதனால அவர் விரும்பிய விளைவு அவர் பெற்றார். How many things can you stuff into one sentence? இந்த வரி ஒன்ன பார்த்தாலே எத்தனை விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு பாருங்க. First of all, we receive warning. முதல் கண்ணாக நாம என்ன கவனிக்கிறோம்? எப்பொழுது நமக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. Warning of the impending death. அதாவது வரவிருக்கும் மரணம், அதை குறித்து நமக்கு எச்சரிக்கை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. Another one, it happens again and again. இன்னொரு எச்சரிக்கை என்ன? மீண்டும் மீண்டும் இது நடக்கும் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு. What is that warning? அந்த எச்சரிக்கை என்ன உண்மையா? Hey, my hairs are turning gray. பாரப்பா, உன்னுடைய முடி நரைக்கிறது. You get that pain in your back that was previously very unimportant, but now it's become very bothersome. எப்பொழுது மூட்டு வலி, உங்களால முதல்ல எல்லாம் இதை பத்தி கவலை கூட பட்டிருக்க மாட்டீங்க, ஆனா முதுகு வலியும் மூட்டு வலியும் நம்மளை தொந்தரவு பண்ணி நம்மளை போட்டு சித்திரவதை செய்யறது இப்போ, அதுவும் எச்சரிக்கை. Or after your doctor's visit, your test results tell you that, hey, your liver enzymes are very high because you've been eating all kinds of nonsense as if you're 15 years old. நம்ம ஒரு மருத்துவருக்கு போய் பார்த்துட்டு அந்த மருத்துவர் சோதனை கூடத்துக்கு நம்மளுடைய ரத்தத்தை பரிசோதனை செஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய விளைவுகளை பார்க்கணும். அந்த பத்திரிகை அந்த இதை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எக்கச்சக்க கிருமிகள் சேர்ந்திருக்கு. ஏன்னா ஒரு 15 வயசு பையனை போல கட்டுக்கடங்காம நம்ம தின்னுகிட்டே இருக்கோம். அதனால இதெல்லாம் எல்லா விதமான விஷங்களும் உள்ள இருக்கு அப்படின்னு தெரிய வருது. Or you look around and see that everybody looks like naive kids and you can't believe that they can't understand certain things. இல்ல நம்ம பாக்குறோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குழந்தைத்தனமாவே நடந்து கொண்டு இருக்கிறார்களே, நம்ம பேசுறது எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்காங்க போல் இருக்க அப்படின்னு நம்ம அதை நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதுவும் ஒரு எச்சரிக்கை. Or the world becomes grotesquely surreal because of its natural transmutations. இந்த நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் சீர்கேடு அலையிறது, அதை பார்த்து நமக்கு ஒரு சில எச்சரிக்கை எடுத்துக்கொள்ளலாம். These are all these signs that are embedded within the natural system, old age.
இயற்கையே வந்து மூர்ப்பு அப்படிங்கிற முதுமை அப்படிங்கிற விதத்துல இம்மாதிரியான இயற்கையான அறிகுறைகளை நமக்கு கொடுத்திருக்கு. So, not through old age, but through the bite of the Takshaka, Maharaj Parikshit got a similar warning. ஆனா பரீட்சித் மகாராஜருக்கு கிடைச்ச எச்சரிக்கை வந்து மூர்ப்புனால இல்ல, ஆனா தக்ஷகன் எனும் பாம்பு அவரை கடிக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை பெற்றார். What do we do when we receive a warning? How do we react to that warning? இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை வந்ததுன்னா நம்ம எப்படி இதை வந்து ஏற்றுக்கொள்வோம்? இதை நம்ம எப்படி ஏற்று அதனை எப்படி சந்திப்போம்? In godless societies, they just sweep it all under the rug and pretend it's not there. ஆனா கடவுளே இல்லாத நாத்திக சமுதாயத்துல என்ன செய்வாங்க? இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி தள்ளதான் முயற்சிப்பாங்க. They just absorb their minds in the temporary happiness that they try to find in this material world. இந்த தற்காலிகமான இன்பத்தை, சிற்றின்பத்தை தரக்கூடிய பௌதீக உலகத்திலேயே அவங்க மனதை ஆழ்த்தி வைத்திருக்க முயற்சிப்பாங்க. It's kind of like people who ignore the reality of COVID-19. சொல்ல போனா இந்த COVID-19 அப்படிங்கிற உண்மை நிலையை வந்து யாரும் புரிஞ்சுக்காம இருக்கிறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அதுதான் உண்மையான நிலை. There are many people who don't see a train coming until they're flat underneath it. நம்மளை எதிர்த்து நம்ம ஒரு தண்டவாளத்துல நடுவுல சிக்கி இருக்கோம், எதிர்க்க வண்டி வருது அப்படிங்கறத முன்கூட்டியே பார்க்க முடியாம அது வண்டி வந்து நம்ம மேல ஏறினதுக்கு அப்புறம் தான் உணர்றது. அந்த மாதிரி நபர்களும் இருக்கிறார்கள். So Maharaj Parikshit, being intelligent and highly cultured, he knew that he needed to take advantage of the warning that he received of his death in 7 days. ஆனா சமூகத்திலே மிக உயர்ந்த நபரானவும் மிக அதிபுத்திசாலியமான மகாராஜர் பரீட்சித் இந்த மாதிரி 7 நாள்ல அவருடைய மரணம் வரவிருக்கு அப்படிங்கறத தெரிந்த உடனே அதனுடைய முன்னெச்சரிக்கையாய் தீர்மானத்துடன் ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய சமைத்துக் கொண்டார். One of my godbrothers went to buy a fan for his ashram. ஒரு ஆசிரமத்துல இருந்த என்னுடைய ஒரு ஆன்மீக சகோதரர் ஒரு முறை ஒரு மின் விசிறியை வாங்குறதுக்கு போனார். உஷா ஃபேன் அப்படிங்கிற இதை வாங்குறதுக்கு போனார். This is many years ago, so the man in the shop showed him there are 2 models. One has a 7-year guarantee, one has a 5-year guarantee. அந்த கடைக்காரர் வந்து இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அதனால அன்றைய தினத்துல 2 மின் விசிறிகளை காட்டினார். ஒன்னு 5 வருஷம் உத்தரவாதம் இருக்கு, இன்னொன்னு 7 வருஷம் உத்தரவாதம்னு சொல்லி காமிச்சார். So he was waiting his turn. The customer in front of him took the 7-year wala. இவர் வந்து வரிசையில் இருந்ததுனால இவருக்கு முன்னாடி இருந்த ஒரு வாடிக்கையாளர் 7 வருஷம் உத்தரவாதம் இருக்கக்கூடிய மின் விசிறியை எடுத்துக்கொண்டார். So by the time the salesman was free, he just had decided he also wants the 7-year one. அப்ப அவருடைய இது வரும் பொழுது, அவருடைய வரிசையில அவருக்கு வரும் பொழுது அவரே முடிவு பண்ணியிருந்தார், நானும் அதே 7 வருஷத்தை தான் எடுத்துக்கொள்வேன்னு. But the salesman told him, I'm sorry sir, but he took the last one. These are sold out now. You only the 5-year wala remains. இவர் கிட்டக்க வந்த சூழ்நிலையில அந்த விற்பனையாளர் என்ன சொன்னார்னா, ஐயா மன்னித்துருங்க, அந்த 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, எங்க அவர் எடுத்துட்டு போனாரு பாருங்க, அதுதான் கடைசி, இப்ப எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே 5 வருஷம் உத்தரவாதம் இருக்கிறது தான் அப்படிங்கிறார். Jayato vishayan pumsam sangasteshu pajayate. Because he had been contemplating it for several minutes, now his mind was attached, and he asked the salesman, can you maybe order it from your head office and I can come back and buy it. தியாயத்தே விஷயம் பும்சாம் சங்கஸ்தேஷு உபஜாயத்தே அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொன்னபடி ஒரு குறுகிய காலம் தான் இருந்தது. ஆனா அந்த குறுகிய காலத்திலேயே இவர் வந்து 7 வருஷம் உத்தரவாதம் இருக்கக்கூடிய அந்த வஸ்து மேல தன்னுடைய மனதை நிலைநாட்டியதுனால அவர் அந்த விற்பனையாளர்கிட்ட கேட்டார், நான் வேணா திரும்பி வரேங்க, நீங்க எனக்காக ஒரு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வஸ்து வந்த உடனே எனக்கு கூப்பிடுங்களேன் அப்படின்னு கேட்டார். But being a pakka baniya, the salesman answered in a way that only a Brajavasi could. ஆனா
அங்க இருக்கக்கூடிய ஒரு வடநாட்டுல பனியா அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடிய வைஷ்யர், அவரை குறிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அதுவும் குறிப்பா விரஜவாசி அங்க வந்து ரொம்ப திறம் போன்றவர்கள், திறமையாசாலிகள். அது போலயே அவர் ஒரு பதில சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியமானது. He said, Are, why are you worrying about this 5 or 7 years? You don't even know if you've got 5 or 7 minutes left. அவர் வந்து தத்துவத்தையே அறிந்தவர்னால அவர் என்ன சொன்னார்னா, என்னங்க 5 வருஷமா இருந்தா என்ன, 7 வருஷமா இருந்தா என்ன, இத பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க? உங்களுக்கு 5 வினாடியோ இல்ல 5 நிமிஷம் கூட உங்களால உறுதியா இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? So Srila Prabhupada is constantly telling us, Maharaj Parikshit at least knew he had that much time. We don't even know that. அதனாலதான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாருன்னா, பரீட்சித் மகாராஜரை பொறுத்த வரைக்கும் அவருக்காவது 7 நாட்கள் இருந்தது. ஆனா நமக்கு அவ்வளவு கூட 7 நிமிஷம் கூட இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இத வந்து மீண்டும் மீண்டும் பிரபுபாதர் வலியுறுத்துகிறார். Do something while you can. You have a short window of opportunity. Do not squander this opportunity. நமக்கு ஒரு சிறிய வாய்ப்பாவது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிறிய வாய்ப்பை நம்ம வந்து தவற விடக்கூடாது. ஏதாவது நம்மளால முடிந்ததை அந்த சிறிய வாய்ப்புல கூட பெரும் விளைவை அளிக்கக்கூடிய செயலை நோக்கி, விளைவை நோக்கி. Parikshit took advantage of this opportunity by associating with Shukdev Goswami. சுகதேவ கோஸ்வாமியோட தொடர்பு கொண்டு சங்கம் கொண்டுவதன் மூலம் மகாராஜ பரீட்சித்தர் அவருடைய வாய்ப்பை முற்றிலுமாக உபயோகித்துக் கொண்டார். Somewhere in this world there is at least one Shukdev Goswami. Do we have the determination and the strong desire to find that person? இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சுகதேவ கோஸ்வாமி போன்ற ஒரு நபர் நிச்சயம் இருக்கார். ஆனா அவரை தேடி கண்டுபிடிக்கிற தீர்மானம் நம்மிடம் இருக்கா? If we do, if we hear submissively the same way that Maharaj Parikshit did, and really assimilate and follow what we hear, then we can get the same result. ஆனால் நம்ம நேர்மையாக அந்த மகாராஜர் பரீட்சித்தர் எப்படி சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்டாரோ அது போல நம்ம காது கொடுத்து கேட்டு அதை வாழ்க்கையில செயல்படுத்தி அதை உண்மையாக நேர்மையாக நடந்து கொண்டால் அவருக்கு கிடைச்ச அதே பாக்கியம் விளைவு நமக்கும் நிச்சயம் கிடைக்கும். This is the culmination of a successful human birth. One is able to find a pure devotee, surrender to that pure devotee, be purified by that devotee, and go back to Godhead. ஒரு தூய பக்தரை சந்தித்து அவரிடம் சரணடைந்து அவரிடம் சங்கம் கொண்டு அவரிடம் வந்து கேட்டு அறிந்து மீண்டும் அதன் மூலம் நம்ம பகவானின் திருநாட்டுக்கு திரும்பி செல்வதே மனித உடலாக பெற்றதன் உண்மையான பொருளாகும். And we can also achieve the desired result. அதன் மூலமாகவே நமக்கு விருப்பமான இந்த மங்களகரமான விளைவை நம்மளாலே அடைய முடியும். Therefore, Srila Prabhupada shifts his gears, so to speak, in the last paragraph of this purport. இந்த கடைசி பத்தியில, இந்த பொருளுரையின் கடைசி பத்தியை பார்க்கும் பொழுது ஸ்ரீல பிரபுபாதர் முற்றிலுமாக வேறு ஒரு கருத்தை நோக்கி செல்கிறார். He says there's a sort of imitation of this bona fide process in the form of professional reciters of the Srimad Bhagavatam. இதத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து நம்ம எல்லா பயனும் தவறு. So the man who is reciting the Srimad Bhagavatam is not really serious himself, and the people who are going to hear the Srimad Bhagavatam are also not serious. இப்படிப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை உரைப்பவர் பாகவதர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடியவர் அவர் நேர்மையான நபர் அல்ல. Why? அதே போல அதை கேட்க உட்கார்ந்திருக்கும் நபர்களும் உண்மையில அவர்களுக்கு தீர்மானமான நபர்கள் கிடையாது. இதற்கான காரணம் என்ன? How is this so? இது எப்படி வந்து எந்த விதத்துல நம்ம சொல்ல முடியும் இவங்க நேர்மையானவர்கள் இல்லைன்னு? The professional scholar may be a literary artist. அந்த சொற்பொழிவாற்றுபவர் ஒரு சொல்லப்போனா ஒரு பெரிய திறமைசாலியான கலைஞராக இருக்கலாம். He may enjoy his presentation on that level. அந்த விதத்துல அவர் சொல்ற அந்த விளக்கத்தை அவரே வந்து அனுபவிக்கலாம். But he's probably not going to do it unless he gets money from it. ஆனா
அவருக்கு இதிலிருந்து பணம் வராத பட்சத்தில் அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம சொல்லலாம். And what does he do with that money? ஓகே, அவர் பணத்தை பெறுகிறார். அந்த பணத்தை வச்சு அவர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க? He pays his bills, he pleases his wife and kids. அவருடைய அன்றாட செலவுக்கு உபயோகிக்கலாம். தன்னுடைய மனைவிகளும் குழந்தைகளையும் அவர் போற்றி புகழ்னா சந்தோஷமா வச்சுக்கலாம். It's a churlish way to make a living. ஆனா இம்மாதிரியான வாழ்க்கை சரியான வாழ்க்கை அல்ல, கேவலமான வாழ்க்கை. Now, on the audience's part, they're also not so serious about really changing their own lives. அதே சமயத்துல இதுல கூடியிருக்கும் நபர்கள், கேட்கும் நபர்களுக்கும் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படிங்கறதுல ஒரு உண்மையான நாட்டம் இல்லை. They want some intellectual stimulation. அவங்களுக்கு என்ன வேணும்? மூளைக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கற மாதிரி இருந்தா மூளைக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வேணும், அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. They might as well go to an avadhanam instead. Navadhanam, what is it? Never mind. They are looking for infotainment, we can say. அவங்க சும்மா ஒரு பொழுதுபோக்க தான் செய்திகளை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கவனம் கொள்கிறார்கள். They want to hear some cool stories. அவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமா கதைகளை சொல்லுங்க. And generally they go straight to the 10th canto. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா பாகவதம் சொல்ற இந்த மாதிரியானவர்கள் நேரடியாக 10வது காண்டத்துக்குள்ள நுழைவார்கள். You'll never ever find a professional Srimad Bhagavatam reciter speaking on 3rd canto chapter 31, describing the adverse fruitive activities of the conditioned souls. பலநோக்கு செயல்கள்னால ஒரு ஜீவாத்மா எவ்வாறு தவிக்கிறது அப்படிங்கறத பத்தி விளக்கும் 3வது ஸ்கந்தத்தை அவர்கள் ஒரு பொழுதும் எடுக்க மாட்டார்கள். தொழில் ரீதியாக செய்யும் இந்த பாகவதர்கள் பொதுவாக 10வது காண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளதான் நுழைவாங்க. I think we discussed that a few weeks ago. Here was it or somewhere else? எனக்கு சொன்னா இல்ல வேற ஒரு இடத்துல சொன்னான்னு தெரியல. சில வாரங்களுக்கு முன் இத பத்தி பேசணும். Do you remember? I don't. No, Prabhu, not yet. Okay. All right. Well, anyway, they're not going to describe the 5th canto regarding hellish planets. They're not going to talk about that. அதே போல இந்த தொழில் ரீதியாக செய்யும் பாகவதர்கள் 5வது ஸ்கந்தத்துல நரக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. They're not even going to discuss 1st canto chapter 2, which would actually do some good for somebody. முதல் ஸ்கந்தத்தின் 2வது அத்தியாயத்தை கூட அவங்க நிச்சயமா ஆலோசிச்சு அதை பத்தி பேச போறது இல்ல. Therefore, Srila Prabhupada says such an audience is foolish. He uses that word, foolish. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் இங்க இப்படிப்பட்ட சபையில உட்கார்ந்து கேட்கக்கூடிய நபர்கள் முட்டாள்கள்னு சொல்றார். They're thinking that this imitative practice is actually going to do anything for them. It won't do anything for them. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த நகல் செய்யும் இந்த சொற்பொழிவு அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை விளைவிக்கும் நினைக்கிறாங்க. நிச்சயம் ஒரு நன்மையும் வராது. At least it will do nothing in terms of freeing them from fear and anxiety. உண்மையில சொல்லணும்னா பயமும் கவலையும் நீக்கக்கூடிய அந்த விஷயத்துல இது ஒண்ணுமே செய்யாது. இந்த மாதிரியான தொழில்கள். There's a verse in the Puranas that there are so many spiritual masters who can relieve a disciple of his money, but there's hardly anyone who can relieve him of his suffering. புராணங்கள்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதன் பொருள் என்னன்னா, எவ்வளவோ பண பிரச்சனையிலிருந்து தீர்க்கக்கூடிய குருக்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா மனக்கவலை உண்மையான துயரங்கள்ல இருந்து விடுவிக்கக்கூடிய குருக்கள் மிகவும் அரிது. And Prabhupada says such imitative hearing Srimad Bhagavatam is a caricature only. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் அதனால்தான் சொல்றார், இப்படிப்பட்ட பாகவதத்தை இந்த மாதிரி நகல் செய்பவர்கள் அவர்கள் மூலம் என்று கேட்பது ஒரு சவத்திற்கிடம் இருந்து கேட்பதை போலவே. Caricature means like a cartoon, a farce. சாரி, தப்பா சொல்றேன் நானு.
இங்க பிரபு சொன்னாரு கேரிகேச்சர்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா இந்த கார்ட்டூன்களை பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான விஷயம். And therefore, Srila Prabhupada says one should not be misled by such a performance. Performance means like notanki. இந்த மாதிரியான, அதனால்தான் பிரபுபாதா சொல்றார் இப்படிப்பட்ட நௌடங்கி நாடகம் புரிபவர்கள் அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். இங்க வந்து இந்த பாகவத உரைன்னு சொல்லல, Tamasha. I don't know what you call it in Tamil. தமாஷா செய்பவர்கள். Do you have such things? Yes. Yeah. So ritual, but it's like, you know, it's a cheap slapstick sort of a show. Yeah, அது எப்படின்னா அப்படிப்பட்ட உரைகள் ஒரு ரொம்ப நகைச்சுவையாக இல்ல ஒரு மலிவான ஒரு விலை மதிப்பற்ற அவ்வளவு உயர்ந்தது அல்ல. Yeah, the word performance, it also has the connotation of imitation again, like an actor. It's an act. நடிப்பு, அதுதான் அங்க சொல்லப்படுறது. அங்க சொல்லப்படுறக்கூடிய உரை வந்து உண்மையான உரை கிடையாது, அவர்கள் செய்வது எல்லாமே நடிப்பு. And Srila Prabhupada finally he notes that who is it who puts this thing together? Ridiculous, greedy fellows. His words, not mine. Ridiculous, greedy fellows. யார் இத வந்து செய்வாங்க, இதெல்லாம் ஏற்பாடு செய்வாங்கன்னா கேலிக்குரிய கேவலமான பேராத்திரம் பிடித்த நபர்கள் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார், நம்ம சொல்லல. And their purpose is to maintain an establishment of material enjoyment. இதன் மூலம் அவங்களுடைய குறிக்கோள் என்ன? பௌதீக இன்பத்தை அடைவதற்காக அவங்க செஞ்சிருக்கிற ஒரு மேடை நாடகம். Establishment of material enjoyment means they will never dare to disturb the status quo. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்யக்கூடிய நபர்கள் நிச்சயமாக மனிதனுடைய கொடூரமான பௌதீக சூழ்நிலையை அம்பலப்படுத்தவே மாட்டாங்க. And they will make sure that their audience gets their money's worth from the performance. அவங்க இந்த நாடகத்துல அந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கிற நபர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்பார்க்கும் சுவாரஸ்யத்தை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கறதுல அவங்க குறிக்கோளோட இருப்பாங்க, அதை செஞ்சே காட்டுவாங்க. Otherwise the nimantrans may stop coming. What is that? Nimantrans? Yeah, invitations. அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க வந்து அந்த அவங்களோட எதிர்பார்ப்பை அவங்க பரிபாலனம் செய்யலைன்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து அழைப்புகள் கொடுக்க முடியாது, அந்த அழைப்பை அவங்க ஏற்று வரமாட்டார்கள். And if the invitations stop coming, then that means my reputation suffers. அவங்களுக்கு அழைப்புதல் வரலன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல அப்படிங்கறதான, அதுவும் ஒரு பெரிய அடி வாங்கும். If my prominence goes down, then I may be replaced by the next prisoner. நான் வந்து என்னுடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சுன்னா என்ன வந்து வேற ஒரு நபர் வந்து எனக்கு பதிலா அவங்க கூப்பிட்டுருவாங்க. உண்மையில இன்னொரு கைதியை கொண்டு வந்து அங்க வைப்பாங்க. Somebody more unscrupulous than I am. என்னோட கொடூரமான நபர் ஒருத்தரை கொண்டு வந்து அங்க நிறுத்தி வச்சு பேச வைப்பாங்க. The money will stop coming in. காசும் வராம நின்னுடும். And my wife won't be happy if I can't pay the bills or buy her whatever she wants. என்னுடைய மனைவி வந்து சந்தோஷம் அடைய மாட்டா. நான் வந்து என்னுடைய செலவுகளை பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது. இப்படி எல்லாம் ஆச்சுன்னா, if I can't pay my bills, my neighbors will start talking about us. நான் வந்து என்னுடைய கடன்களை தீர்க்கலைன்னா அக்கம் பக்கம் எல்லாம் சிரிப்பாங்க. This is the atmosphere of this material world. இந்த பௌதிக உலகமே இப்படிதான் சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கு. So Maharaj Parikshit has shown us here. These Brahmins are telling Yudhishthira Maharaj upon his inquiry what exactly he would do, and this is the most significant step in human form of life. இங்க வந்து பிராமணர்கள் யுதிஷ்டிர மகாராஜரிடம் கணிப்பு, மகாராஜ் பரீட்சித்தை பற்றி கணிக்கும் வகையில்
இதுதான் வந்து மனித வாழ்க்கையின் வெற்றி அடைய வேண்டிய இறுதி இலக்கை அவர் அடைவார் அப்படிங்கிறத எடுத்து கூறுகிறார். Remember one thing. எல்லாருமே ஒண்ணு கவனமா ஒண்ணு நினைவில் கொள்வது அவசியம். Bhayam dvitiyabhiniveshita syat. When you get absorbed in something other than Krishna, something non-Krishna or something dvitiya, that's when fear joins you. From that point on, you will have fear as your constant companion. நீங்க பயம்ங்கிறது எப்போ நம்ம ஏதாவது தோன்றும் ஏதோ ஒண்ணு போயிடும் அப்படின்னு நினைக்கிறோமோ உடனே அந்த பயம் நம்மளுடைய வந்துருச்சுன்னா அதுதான் வந்து நம்மளுடைய தொடர்ந்து நம்ம கூட சங்கம் வைத்துக் கொண்டிருக்கும். அதுதான் மிக கொடூரமான சூழ்நிலை. To be scrupulously honest means to turn to Krishna. நம்ம வந்து நேர்மையா இருக்கணும்னா அதனுடைய பொருள் என்ன? கிருஷ்ணரை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் என்பதே பொருள். You will never be exploited or misled or unfortunate if you're scrupulously honest in this way. நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறோம்னா என்னைக்குமே நம்ம வந்து ஏமாற்றம் அடைய மாட்டோம். Honesty means, am I chanting my rounds sincerely and really listening such that Krishna will listen? நேர்மை என்றால் நான் என்னுடைய ஜபத்தை ஒழுங்கா சரியான விதத்தில் கிருஷ்ணர் கேட்கிற மாதிரி நான் செய்யறேனா அப்படிங்கறத பார்ப்பதுதான். Is Krishna such a fool? You don't even want to listen yourself. Why should he listen? நீங்களே வந்து ஜபம் செய்யறத சரியா கேட்கலன்னா கிருஷ்ணர் வந்து அதை கேட்பாரா? அவர் என்ன முட்டாளா? Are you reading Bhagavatam for mental entertainment, or are you trying to actually remove some anarthas such that you can advance? அனர்த்தங்களையும் நம்மளுடைய கிட்ட இருக்கிற பிரச்சனைகளையும் நீக்குவதற்காக நம்ம பாகவதம் படிக்கிறோமா இல்ல மனக்கலைப்பு போகணுங்கிறதுக்காக பாகவதத்தை படிக்கிறோமா? Are you reading Srimad Bhagavatam at all? முதல்ல சொல்ல போனா ஸ்ரீமத் பாகவதம் தினமும் படிக்கிறீங்களா? What to speak of Srimad Bhagavatam, people nowadays don't even read books at all. Only they read Facebook. பாகவதத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன, புஸ்தகங்களையே படிக்கிறது இல்ல, முகநூல் அப்படின்னு சொல்லக்கூடிய Facebook தான் படிக்கிறாங்க. Oh, in this way, all these things come by association and training from a pure devotee like Shukdev Goswami. இந்த மாதிரியான அறிவு, இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான நமக்கு விழிப்புணர்வு ஒரு சுகதேவ கோஸ்வாமி போன்ற தூய பக்தருடைய சங்கத்துல நமக்கு கிடைக்கும். We've been given everything handed to us on a silver platter. வெள்ளி தட்டுல நமக்கு எல்லாத்தையும் வச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு சுலபமான வழிமுறையில நமக்கு இது அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது. Srila Prabhupada, he said, if you want to know me, read my books. சில பிரபுபாதர் என்ன சொன்னார்? என்னை பத்தி உங்களுக்கு தெரியணும்னு ஆசைனா என்னுடைய புஸ்தகங்களை படி அப்படின்னாரு. Practically everything he ever said for the period of 10 years that he was preaching in the West, it has been recorded, it's available. பிரபுபாதர் 10 வருட காலத்துல அவர் செஞ்ச அனைத்து செயல்களும் அனைத்து போதனைகளும் பதிவு செய்யப்பட்டு அனைத்தும் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. And it's virtually free. அது சொல்ல போனா இலவசம், ஒரு பைசா கூட அதுக்கு செலவு பண்ண வேண்டாம். But we're so foolish that we go and pay for miseries. ஆனா நம்ம எப்படிப்பட்ட முட்டாள்களா இருக்கோம்? நம்ம காசை கொடுத்து பிரச்சனைகளை வாங்கி கவலை கடத்தை எடுத்துக்கொள்வதிலேயே நம்ம நாட்டம் கொள்கிறோம். But when we read this passage and this and also the following verse, we can try to appreciate what is our position, what should we be doing while we can do something. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரைகளில் உள்ள பத்திகளையும் அடுத்த ஸ்லோகத்திற்கும் அதனான பொருளுரையும் படிக்கும் பொழுது நமக்கு காலம் இருக்கும் பொழுதே, நம்ம கிட்ட வாய்ப்பு இருக்கும் பொழுதே நம்ம அதை எப்படி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. Okay, so we've gone way over time, but maybe if there's one question or comment. ஒரே ஒரு கேள்வி இருந்தா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம காலத்தை மிகவும் கடந்து விட்டோம். கிஷோரி மாதாஜி, எஸ். Hare Krishna, Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. Fearlessness of death was one of the main points of Srila Prabhupada's purport. So basically, is that something that can only be determined at the time of death? Is it like that's the test? Or are there indications during this lifetime that can tell us
where we are heading towards. பிரபுபாது பயமின்மை அப்படிங்கறத இங்க மரண பயம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கார். இந்த பயமின்மை என்பது மரணத்தின் போது மட்டுமே உணரப்படக்கூடியதா இல்ல வாழும் பொழுதே உணர முடியுமா? First of all, Prabhupada is not just talking about fear of death. He's talking about material anxieties in general. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மரண பயத்தை மட்டுமே பிரபுபாதர் சொல்லல, பொதுவாக பௌதீக துயரங்கள் பௌதீக கவலைகளை அவர் இங்க சொல்லியிருக்கார். But fear of death is certainly included. நிச்சயம் மரண பயம் அதுல அடங்கும். The point is pratyakshavagamam dharmyam. This is something that we should be able to personally experience. இங்க என்ன கருத்துன்னா, பிரத்யக்ஷாகமம் தர்மியம் அப்படின்னா நம்ம இந்த உண்மைய கண்கூடாக நம்ம உணர வாய்ப்பு உண்டு. The experience of fearlessness being general should also be constant. நம்ம இந்த பயமின்மை அப்படிங்கிறது ஏதோ ஒரு முறை 2 முறை மட்டும் இல்ல, தொடர்ந்து பயமின்மையை நம்ம உணர வேண்டும். We should feel. We know. Yathashnata syuhu. Just as when you eat, you know. Nobody has to certify that you're now full. You know already. You experience it directly. In the same way, are we becoming free from fear or not? We know. We experience. Are we becoming free from anxieties or not? We know. எப்படி நம்ம பசி சாப்பிட பசி அடங்குறது, போதுமான அளவுக்கு பசி அடங்கிடுத்து அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது சாப்பிட. அது போலவே நம்ம பயமின்மையிலிருந்து வெளியில வந்துட்டு இருக்கோமா இல்ல நம்ம கவலைகள்ல இருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும் நிச்சயம். So the quick answer, short answer is that it's not just at the time of death that you feel fearlessness, but it's throughout your life as well. To the extent and as you become Krishna conscious, you will feel the result immediately. It's like that, direct. அதாவது கிருஷ்ண உணர்வை நம்ம ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது வெறும் மரணத்தின் போது மட்டும் பயமின்மையை உணர்வோன்றது கிடையாது. வாழும் பொழுது பயிற்சி செய்யும் பொழுது கிருஷ்ண பக்தி பயிற்சி செல்லும் பொழுது நம்ம பயமின்மையை நிச்சயமாக உணர்வோம். Is that okay? Yes, Prabhuji, thank you. Okay, so I think we have to end here. Thank you all very much for listening patiently. All glories to Srila Prabhupada. Srila Prabhupada ki jai. His Grace Mukunda Prabhu ki jai. Gaur Bhakta Vrinda ki jai. Vancha kalpatarubhyascha kripa sindhubhya evacha patitanam bhavanebhyo vaishnavebhyo namo namah. Hare Krishna Prabhu. Hare Krishna. Hare Krishna Prabhu.